Good morning students, welcome to second class students. ஓகேப்பா, இன்றைக்கி முதல்ல லாஸ்ட் கிளாஸில் என்ன நம்ம முடித்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபோர்த் சம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபோர்த் சம்மில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் த செக்டார்ஸ் with given measures find the length of the arc, area and perimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் டாப்பிக்கில் நம்ம செகண்டாக பார்த்தது. ஓகே, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பை வருதோ அந்த இடத்துல 3.14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பையோட வேல்யூ வந்து 22/7 சொல்லுவாங்க, சில இடத்துல 3.14 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே அவங்களா கொடுக்குற வேல்யூஸ் தான். ஸோ அதனால் சில இடத்துல பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல 3.14 வச்சு தான் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். சில இடத்துல பைக்கு எதுவுமே வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 22/7 வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி, டியோட வேல்யூ பார்த்தோன்னா 12.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டுருவோம், சால்வ் பண்ணிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது R is equal to 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிருவோம். சரியா? அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா லென்த் ஆஃப் ஆர்க் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்டு 2 πr யூனிட்ஸ் இப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல தீட்டாக்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது சென்ட்ரல் ஆங்கிள் தான் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அண்ட் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஓகேப்பா, இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா தீட்டாக்கு பதில் 45 டிகிரின்னு மாற்றிக்கணும், கீழே வந்து 360 டிகிரின்னு போட்டுக்கணும் வேல்யூவில், இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ இந்த இடத்துல கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 16. இப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோன்னா இங்கே இருக்க நம்பர் கடைசியில் 5ல் முடியுது, இந்த நம்பர் 0ல் முடியுது. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 45 டேபிளில் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45 முதல்ல 9ஆல் கேன்சல் பண்ணி பார்ப்போம், அதாவது 5ஆல் கேன்சல் பண்ணி பார்ப்போம். அப்போ இங்கே 9 வரும், இங்கே பார்த்தோன்னா 36 இருக்கா, அப்போ 35 நம்ம வச்சுப்போம். அப்போ 7, இங்கே 1 போட்டோன்னா 10, அப்போ 2 வரும். அப்போ 9 இங்கே 72ன்னு வருது. ஓகேவா? அப்போ 9 டேபிளில் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் 9/72 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 16 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேலே இருக்க டேர்மையும் கீழே இருக்க டேர்மையும் கேன்சல் பண்ணுறோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 வருது, இந்த இடத்துல 8ங்கிற வேல்யூ கிடைக்குது, 8ங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ணால் 1/8 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 16 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம்.
மேலே இருக்க வேல்யூ கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கீழே ஒரு வேல்யூ இருக்கா, அப்போ நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். 8ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம், இதை கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ சிம்பிளாக இருக்குது, அதனால் இதை கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ 2 8 2s 16 சொல்லுவோமா, இங்கேயும் 8ஆல் டிவைட் பண்ணுறேன், இங்கேயும் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 2 × 3.14 × 2 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் 4ங்கிற வேல்யூ கிடைக்கும். 4 × 3.14. இப்போ இதை நான் இங்கே மல்டிபிள் பண்ணி காட்டுறேன்ப்பா. 3.14 314 × 4 நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து என்னென்னா இதை நான் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன். 4 4s என்ன வரும், 16 வரும். 6 ரிமைண்டர் 1, 4 1s 4, 4 + 1 5. அடுத்தது 4 3s 12. அப்போ இதோட வேல்யூ வந்து 1256 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் வேல்யூ இருக்கா, இந்த பாயிண்ட் வேல்யூ பார்த்தோன்னா பின்னாடியிலேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி இருக்குது, இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னு செக் பண்ணால் 12.56 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா பின்னாடியிலே 2 நம்பருக்கு முன்னாடி இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து 12.56. இதோட ஆன்சர் இதுதான்ப்பா. இதை வந்து எல்லுன்னு சொல்கிறோம். 12.56 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயே இன்னும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டினியூஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏரியா ஆஃப் the sector. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணோன்னா, theta divided by 360 degree into pi r squared. இந்த இடத்துல போன சம்மோட கண்டினியூஷன் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ theta will 45 divided by 360 into பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 16 நம்ம சொன்னாங்க. அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 16 × 16. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 1/8ன்னு தெரியும். இன்ட்டு 3.14 × 16 × 16. நம்ம இந்த 8யும் 16யும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 2ங்கிற வேல்யூ வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி காட்ட போகிறோம். இதில் பார்த்தோன்னா லாஸ்ட் சப்டிவிஷன் நம்ம மல்டிபிள் பண்ணி காமிச்சோம். அதனால் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தைரியம் இருக்குது. அதனால் அடுத்து டேரெக்டாக ஆன்சர் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ப்பா. 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். இந்த பெரிமீட்டர் ஆஃப் த செக்டாரில் என்னன்னா P is equal to L plus 2R units. இது கொஷின். இந்த கொஷினில் பார்த்தோன்னா எல்லோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணோன்னா 12.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 × ஆரோட வேல்யூ வந்து 16. அடுத்தது இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 12.56 ப்ளஸ் 32ங்கிற வேல்யூ வரும். இந்த 32க்கு அப்புறம் எதுவும் கிடையாதா, அதனால் 0.00 நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிட்றேன். 32.00 அடுத்தது 12.566. மேலே எந்த நம்பர்ஸும் இல்லை. அப்போ 56 அப்படியே எழுதிக்கிறோம். பாயிண்ட்டு 2 + 2 4, 3 + 1 4.
அப்போ 44.56 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கான வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் அதோட டிகிரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ வந்து 12.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிகிரி அது டேரெக்டாக ஒன்றும் இல்லை, 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, டி இஸ் ஈக்குவல் டு 12.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர், டிங்கிறது டயாமீட்ரு, நமக்கு என்ன வேல்யூ வேணும்னா ரேடியஸ் கிடைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை r is equal to d divided by 2. அப்போ r is equal to 12.6 divided by 2. இப்போ இதோட வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணால் 6.3 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா அடுத்தது லென்த் ஆஃப் ஆர்க் பார்க்கணும். லென்த் ஆஃப் த ஆர்க் L is equal to theta divided by 360 degree into 2 pi r. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி. இப்போ நமக்கு இதோட இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, 12 டிவைட் பை 36ன்னு வச்சுக்கோங்க. 12 எந்த நம்பராக மல்டிப்ளை பண்ணால் 36 வரும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பு L is equal to நம்ம தான் சொன்னோம்ல இந்த 120 divided by 360 சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்வ் பண்ணணும்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1/3 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த 3யும் இந்த 6.3யும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணால் இங்கே வேல்யூ 1ன்னு வரும், இங்கே வந்து 2.1ன்னு வரும். ஓகே, அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது 3.14 இன்ட்டு 4.2. அடுத்தது 3.14 314 நம்ம எடுத்துக்கலாம், இன்ட்டு 4.2 42 நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்துக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல 2ஆல் நான் முதல்ல மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 8ங்கிற வேல்யூ வரும். அடுத்தது 2 1s are 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்தது 2 3s are 6. அடுத்தது 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 4 4s are 16, ரிமைண்டர் 1. 4 1s are 4, 4 plus 1 5. அடுத்தது 4 3s are 12. 8 2 plus 6 8, 5 plus 6 11, 2 plus 1 3, இங்கே 1. இப்போ இந்த இடத்துல 13188 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ மொத்தமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. 0.1 2 3. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 13.188 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது, 188. இப்போ 63ன்னு வருதுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 63 அந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.
அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்டார். லாஸ்ட் சம்லே பார்த்துருப்பீங்க, இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தட் இது, சேம் மெத்தட் இன்னொரு டைப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன். தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல பையோட வேல்யூ வந்து 3.14, ஆரோட வேல்யூ வந்து 6.3. எழுதுறதுனால தப்பு இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ 120 டிகிரி டிவைட் பை 360 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 6.3. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ 1/3 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 6.3. இதையும் நான் கடைசி வேல்யூயும் சால்வ் பண்ணும்போது 2.1ன்னு வரும். அடுத்தது இது எல்லாத்தையுமே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுவோம். 3.14 இருக்குது. அடுத்தது 6.3 இன்ட்டு 2.1. இதை ஃபைனலாக மல்டிபிள் பண்ணும்போது 41.54 அப்படிங்கிற வேல்யூ வரும். சரியா? அடுத்தது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். P is equal to L plus 2R அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல Lோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் Lோட வேல்யூ. இதை தான் நம்ம Lோட வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா 13.19ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். சரியா? நம்பர்னு சொல்லக்கூடாது, 2 டிஜிட் இருந்தால் போதும். அந்த லாஸ்ட் நம்பர் செக் பண்ணும்போது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே செக் பண்ணும்போது இது 5க்கு மேலே இருக்கா, அப்போ இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோட வேல்யூ வந்து 13.19 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா 6.3ன்னு கிடைக்குது. இப்போ அடுத்த நாம் என்ன பண்ண போகிறோன்னா இதை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது 13.19 ப்ளஸ் 12.6 இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது 25.79 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இதே மெத்தட் தான், தேர்ட் சப்டிஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம்ப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சப்டிஷன். இந்த தேர்ட் சப்டிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இதில் அடுத்தது ரேடியஸ் பார்க்கணும், இல்லைன்னா டயாமீட்டராக அட்லீஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரேடியஸே கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் என்னென்னா 36 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது லென்த் ஆஃப் த ஆர்க் L is equal to theta divided by 360 degree into 2 pi r. இந்த இடத்துல L is equal to theta க்கு பதில் 60 degree divided by 360 into 2 into 3.14 into r ஓட வேல்யூ 36. இப்போ இந்த இடத்துல 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது 6/36ங்கிற வேல்யூ வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 36ங்கிற வேல்யூ இருக்குது. டேரெக்டாக கூட கேன்சல் பண்ணலாம், இது சிம்பிள் வே. இப்போ 6 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும்.
அடுத்தது 1/6 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 36 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 1ன்னு வரும், இங்கே 6ங்கிற வேல்யூ வருது. அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6ங்கிற வேல்யூ கிடைக்கிது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 2யும் 6யும் மல்டிபிள் பண்ணும்போது 3.14 இன்ட்டு 12ங்கிற வேல்யூ கிடைக்குதுப்பா. இப்போ இதை ஃபைனலாக நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 37.68ங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம சென்டிமீட்டர்லாம் சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ஏரியா ஆஃப் அ செக்டார் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் அ செக்டாருக்கு ஃபார்முலா செக் பண்ணோன்னா theta divided by 360 degree into pi r squared square units. தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 36 இன்ட்டு 36ங்கிற வேல்யூ கிடைக்கும்ப்பா, ஏன்னா ஆர் ஸ்கொயர்னா. அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது 1/6 இன்ட்டு 3.14 இன்ட்டு 36 இன்ட்டு 36ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 6ஐயும் இந்த 36ம் சால்வ் பண்ணும்போது 6ங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ 3.14 இன்ட்டு 36 இன்ட்டு 6ங்கிற வேல்யூ கிடைக்குது. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 678.24. அப்போ இந்த இடத்துல ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிற டேர்ம் கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஆஃப் த செக்டார். இந்த பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் பார்த்தோம்னா ஃபார்முலா செக் பண்ணோம்னா P is equal to L plus 2R அப்படின்னு போட்டிருக்காங்க யூனிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் எல்லோட வேல்யூ 37.68 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 36. அப்போ அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 37.68 ப்ளஸ் 72.00. இப்போ இதை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் 109.68 சென்டிமீட்டருங்கிற வேல்யூ கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் செக் பண்ணோன்னா சென்ட்ரல் ஆங்கிள் இதுக்கு 72 டிகிரின்னு கிடைக்குது. அடுத்தது D is equal to 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துல ரேடியஸ் நமக்கு ரேடியஸ் தான் தேவையா, அப்போ D divided by 2, அப்போ 10 divided by 2 is equal to 5. length of the arc. length of the arc check பண்ணும்போது L is equal to theta divided by 360 degree into 2 pi r. இந்த இடத்துல எல் தீட்டாவோட வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ இருக்குது, பையோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அப்போ 72 divided by 360 degree into 2 into
3.14 into 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணா, இந்த இடத்துல 2ஆல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இது 2ஆல் போட்டோன்னா இங்கே 3 வேல்யூ கிடைக்கும், ரிமைனிங் 1. அப்போ இங்கே 6, மேலே வந்து 36 டிகிரி டிவைடட் பை 180 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ இதையும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1, ரிமைனிங் 1, அப்போ 18. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 90 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்தது 18 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5. இதை நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். இங்கே டிவைட் பண்ணால் 9 வரும், இங்கே டிவைட் பண்ணால் 45 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் திருப்பி டிவைட் பண்ணால் அப்போ 9/45 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5. இப்போ இதை 1ஆல் பண்ணணும், இதை 9ஆல் பண்ணால் இங்கே ரிமைனிங் 5 வரும். அடுத்தது 1/5 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5. இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு 3.14 இங்கே வேல்யூ கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6.28 சென்டிமீட்டர். இதுதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்குது, லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதில் அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா பெரிமீட்டரா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் இதை நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் எ செக்டாருக்கு ஃபார்முலா செக் பண்ணோன்னா theta divided by 360 degree into pi r squared. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், 72 divided by 360 degree into 3.14 into r ஓட வேல்யூ பார்த்தோம்னா 5 into 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை லாஸ்ட் சப்டிவிஷன்லேயே பார்த்தோம். 72 வந்து 360 டிவைட் பண்ணால் 1/5 கிடைக்கும். 1/5 into 3.14 into 25 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் 25ஐயும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 5ங்கிற வேல்யூ கிடைக்குது. 3.14 நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 1570 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, அதனால் 7க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறேன். சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா ஏரியா இருக்கிறதுனால. அடுத்தது பெரிமீட்டர். perimeter of a sector, of the sector. இந்த perimeter of a sector க்கு செக் பண்ணும்போது P is equal to L plus 2R அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த Lோட வேல்யூ செக் பண்ணும்போது 6.28 plus 2 into 5 அப்படின்னு போடுறோம்.
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 6.28 ப்ளஸ் 10 இதை ஆட் பண்ணும்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 போட்டுக்கிறோம். அப்போ 16.28 சென்டிமீட்டர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிது. இதோட இந்த சம் இது மெத்தட்லாம் ஓவர்ப்பா. அடுத்தது 5th சம் போவோம். 5th சம்மும் இதே மாதிரி தான் ஓரளவுக்கு. 5th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. 5th கொஸ்டின் ஃபஸ்ட்டு சப்டிஷனில் எல்லோட வேல்யூ வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் அ செக்டார் இஸ் ஈக்குவல் டு L6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சென்டிமீட்டர்லாம் ஒன்று போட்டாலும் தப்பு இல்லை. ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிற ஃபார்முலாக்கு போடுறது. ஆன்சருக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயராக மீட்டர் ஸ்கொயராக போடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல 480 டிவைடட் பை 2 ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணால் 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா, ஏன்னா அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சப்டிஷனில் எல்லோட வேல்யூ 12.5 கொடுத்துருக்காங்க. தென் R is equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கனா ஏரியா ஆஃப் அ செக்டார் இஸ் ஈக்குவல் டு L into R divided by 2 square units. இப்போ 12.5 into 6 whole divided by 2 அடுத்தது 12.5 into 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 37.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் அ செக்டாரோட வேல்யூப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சப்டிஷன். தேர்ட் சப்டிஷனில் எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ செக் பண்ணால் 13.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் L into R divided by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இந்த இடத்துல எல்லோட வேல்யூ பார்த்தோன்னா 50 into 13.5 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இதையும் இந்த வேல்யூயும் நான் டிவைட் பண்ண போவோம். இந்த 50யை 2ஆக டிவைட் பண்ணும்போது 25 into 13.5ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 33.7.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. இதை தான் இந்த சப்டிஷனுக்கான ஏரியா ஆஃப் த செக்டார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த 6th சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே அதாவது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தீட்டாவும் ரேடியஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிப்போம். அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிப்போம். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏரியா ஆஃப் த செக்டாரும் ரேடியஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ R is equal to 21. அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு 462. இப்போ எனக்கு இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு L into R divided by 2. இந்த இடத்துல
ஏவோட வேல்யூ வந்து 462 இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ 21 டிவைட் பை 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 2-ஐ வந்து நாங்கள் மல்டிபிள் பண்ணுறேன், டிவைடில் இருக்க 2-ஐ 462 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு 21. இந்த 21 மல்டிபிள் இருக்கா, அப்போ இங்கே வரும்போது டிவைடில் வரும். 462 இன்ட்டு 2 டிவைட் பை 21 இஸ் ஈக்குவல் டு எல். இப்போ இதை சால்வ் பண்ணாலே எனக்கு ஆர்க் லென்த் ஆஃப் த ஆர்க்கோட வேல்யூ கிடச்சிரும். இதையும் கேன்சல் பண்ணால் 22. அப்போ 22 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எல். அப்போ எல்லோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணால் 44 இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறம் என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. அப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு செக் பண்ணோம்னா தீட்டா divided by 360 degree into 2 pi r is equal to L. இப்போ Lக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், 44 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். theta divided by 360 degree into 2 into 3.14 into r ஓட வேல்யூ என்னன்னா 21 is equal to 44. இப்போ நம்ம இது சால்வ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 360. இந்த 3.14 நான் 22/7 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 7 கீழே 2 இன்ட்டு 22 இன்ட்டு 21. இதையும் கேன்சல் பண்ணும்போது நான் 11ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4ன்னு வரும். அடுத்தது 2ஆல் கேன்சல் பண்ணால் 1. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இதால் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூ என்ன வரும்னா இதுவும் வரும். இதை 7ஆல் பண்ணோன்னா இங்கே 1 இங்கே 3ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 3ங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 120 டிகிரி தான் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்கப்பா, நடத்தின வரைக்கும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் வரும்ப்பா. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையும் ஒரு வாட்டி 2 வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். எங்கெங்கே டவுட் வருதோ அங்கெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.